இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ நானும் என் பிதாவின் மகிமை பொருந்தே அவரார் பரிசுத்த தூதரோடும் கூட வரும் பொழுது அவனை குறித்து வெட்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல வாழ்றோம், இயேசு கிறிஸ்துக்காக பேசுறது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்கிறது, அது சில பேருக்கு ஒரு கூச்சமான விஷயமாக இருக்கலாம். ஆனா நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, அவர் இந்த உலகத்தின் ராஜா, இந்த உலகத்தை படைத்தவர், பரலோகத்தின் செல்ல பிள்ளை. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் முதல்ல எப்படி வந்தார்? ஆட்டுக்குட்டியாக வந்தார். இரண்டாவதாக எப்படி வருவாரு? தம்முடைய வல்லமை பொருந்தினவராய் ஒரு ராஜாதி ராஜாவாக இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் அவரை நியாயாதிபதியாக தான் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருக்கு விரோதமாக அவரை அவருடைய வார்த்தை ஏளனமாக நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல தம்முடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக அறிவு உண்மையான அறிவு அல்ல, பரலோகத்தின் அறிவே உண்மையான அறிவு. இத ஒருவன் பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொண்டான் அப்படின்னா அவன் நித்திய வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எவ்வளவோ சொல்லித்தராரு. ஆனா அந்த வார்த்தைகளை குறித்து வெட்கப்படுகிறவன் எவனோ, அந்த வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வன் எவனோ அவனை குறித்து மனுஷகுமாரன் வெட்கப்படுவாராம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீ என்னை குறித்து வெட்கப்பட்டல, நான் உன்னை குறித்து வெட்கப்படுவேன் என்னுடைய தூதர்களோடு வரும் பொழுது சொல்கிறார். அல்லேலூயா. சாதாரணமா சொல்லல, என்னுடைய தூதர்களோடு நான் வரும் பொழுது உன்னை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் வார்த்தையில எந்த வெட்கமும் கிடையாது. இப்ப பவுல் சொல்லுகிறார், தேவ வார்த்தை எப்படிப்பட்டதா தெரியுமாங்க? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அதுவே தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இயேசுவின் சுவிசேஷத்தின் வார்த்தையோ, இயேசுவை பற்றி பேசுகிற வார்த்தையோ, பைபிள் பத்தி பேசுற வார்த்தைகளோ எதுவுமே வெட்கமாக நினைக்காதீங்க. தைரியமாக பேசுவோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.